அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய எதிரிக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே செயல்பட விடாமல் அப்படியே முடக்கி வைக்கக்கூடிய ஒரு ஸ்தம்பன கட்டுப்பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பிரயோக முறைக்கு எதிரியோடைய புகைப்படம் மட்டும் இருந்தாவே போதும், எதிரிக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். சரிங்களா? அவனுடைய தொழிலை முடக்க முடியும். சரிங்களா? அவனுடைய வருமானத்தை முடக்க முடியும். அவனுடைய செயல்கள் எல்லாத்தையுமே ஸ்தம்பிக்க வைக்க முடியும். சரிங்களா? அவனுடைய எல்லா விஷயங்களையுமே கட்டி போட முடியும். இப்படி கட்டு போட்டுட்டோம் அப்படின்னா எதிரிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா, எதிரிக்கு காக்கக்கூடிய குலதெய்வமும் அவனை விட்டு விலகி இருக்கும். எதிரிக்கு பார்த்திங்கன்னா தொழில் அப்படியே முடங்கி போயிடும். அவனுக்கு வருமானம் வராமல் தொழிலில் நஷ்டம் ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? அதாவது எதிரி செல்லக்கூடிய இடம் எல்லா இடமே தடைபட்டு அவன் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எதிரிக்கு பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் உருவாகி அவன் தனிமையை விரும்ப ஆரம்பிப்பான். சரிங்களா? தனிமையாக இருந்து அவனுடைய காலத்தை எல்லாமே தனியாகவே இருக்க ஆரம்பிப்பான். அவனுடைய செயல்கள் எல்லாமே முடங்கி போயிடும். சரிங்களா? இப்படி எதிரிக்கு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தவறு பண்ணணும்னு எதிரி நினச்சி கூட பார்க்க மாட்டேன். சரிங்களா? ஏன்னா அவன் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கே அவனுக்கு அந்த நேரம் இருக்காது. சரிங்களா? இந்த பிரயோக முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தவறுகள் செய்யாத அப்பாவிகள் மக்கள் மீதெல்லாம் நீங்கள் இதை பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா, இதால் அவன் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அதன் விட நீங்கள் 2 மடங்கு பல மடங்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால் உண்மையிலேயே தவறுகள் செய்யாத அப்பாவிகள் மக்கள் மீது இதை பிரயோகம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே ஒரு எதிரி இருக்கேன் அப்படின்னா, பல குடும்பங்களை அழித்து அவன் வாழ்கிறான் அப்படின்னா, அவன் பணம் பல படைச்சவனாக இருக்கேன், அந்த பணத்தை வச்சு எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறேன், அவன் பதவி பலத்தில் இருக்கேன், அவன் அந்த பதவியை வச்சு எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த முறையை நீங்கள் அவன் மேலே கையில் எடுத்து பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா அப்பொழுது இதை பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா அவனுக்கு பணமும் கை கொடுக்காது, பதவியும் கை கொடுக்காது. சரிங்களா? அவனுடைய அதிகாரமும் கை கொடுக்காது. சரிங்களா? அப்படியே மொத்தமாக முடக்கி போட்டுக்கிறோம். சரிங்களா? இது பெரிய பிரயோக முறை. சரிங்களா? இது பேர் பார்த்திங்கன்னா ஸ்தம்பன பிரயோக முறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா என்றைக்கு பண்ணலான்னா, இந்த பிரயோக முறை அமாவாசையில் நடுநிசி நேரத்தில் மயானத்தில் மட்டும்தான் இதை பண்ண முடியும். சரிங்களா? அதனால் இந்த பிரயோக முறையை பண்ணும்போது அனுபவம் இல்லாதவங்கள்லாம் இதை பண்ணக்கூடாது. சரிங்களா? சும்மா ஏன்னா நானும் பண்ணுறேங்கிறதுக்கெலாம் பண்ணக்கூடாது. மாந்திரிய விஷயங்களில் மயானத்தில் போய் உங்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கிறவங்க, இந்த மாந்திரிய விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க இதை பண்ணிக்கலாம். மற்றவங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த பிரயோக முறையை அமாவாசை அன்னைக்கு நடுநிசி நேரத்தில் மயானத்தில் என்ன செய்யணும்னா இந்த பிரயோக முறையை நம்ம பிரயோகம் பண்ணணும். மயானத்துக்கு நீங்கள் போய் மயான சாம்பல் என்ன செஞ்சுக்கங்கன்னா எடுத்துக்கோங்க. மயான சாம்பலில் என்ன செஞ்சுக்கன்னா கருங்கோழி அவருடைய உதிரத்தை அந்த மயான சாம்பலில் விட்டு பன்னீர் விட்டு குழப்பி என்ன செஞ்சுங்கன்னா, எதிரியுடைய உருவம் உங்களுக்கு மனதில் பதிவாக இருந்துச்சு அப்படின்னா போட்டால் தேவையில்லை. எதிரி உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த எதிரியுடைய உருவத்தை ஒரு வாழை இலையில் பிடிங்க, இல்லைன்னா ஒரு கருப்பு துணியை விரித்து அந்த கருப்பு துணியில் அந்த உருவத்தை பிடிங்க. சரிங்களா? ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பொம்மை போலையும், பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் பொம்மை போலையும் பிடிங்க. பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்தம்பன மந்திரத்தை ஒரு கருப்பு கயிறு எடுத்துக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்னா பன்றியுடைய முடி இருக்குது பாருங்கள். சரிங்களா? பன்றியுடைய முடி, அந்த முடியை என்ன செஞ்சுங்கன்னா அப்படியே ஒன்று சேர்த்து ஒரு கயிறு போல் திரிச்சுக்குங்க. திரிச்சுக்கிட்டு அந்த கயிறையுமே இந்த பன்றியோட முடியெல்லாம் எடுத்து ஒன்று சேர்த்து அதை கயிறு போல் திரிச்சு இது பண்ணுறதுக்கு நீங்கள் கருப்பு நூலை எடுத்துக்கோங்க. சரிங்களா? கருப்பு நூல் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய ஸ்தம்பன மந்திரத்தை முதல்ல சித்தி பண்ணியிருக்கணும். ஸ்தம்பன மந்திரத்தை சித்தி பண்ணால் மட்டும்தான் இந்த மந்திரம் வேலை செய்யும். சித்தி பண்ணாமல் இந்த மந்திரம் வேலை செய்யாது. சரிங்களா? இந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20,000 தடவை இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த மந்திரம் சித்தியாகும். அதன் பிறகு இந்த மயானத்துக்கு போய் இந்த பிரயோக முறையை நீங்கள் பிரயோகம் பண்ணணும். சரிங்களா? ஒரு கருப்பு நூல் எடுத்துக்குங்க. அந்த பொம்மையை எதிரியை கட்டுறது போல் அப்படியே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கருப்பு நூலை வச்சு அந்த எதிரியுடைய பொம்மையை காலில் இருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு எதிரியை கட்டுறது போல் பாவிச்சுக்கிட்டு கட்டிட்டு அந்த முடிச்சு போட்டுட்டு அந்த பொம்மையை ஒரு மண் பானைக்குள்ளே அடைச்சி கருப்பு துணி அந்த வாயில் கட்டி
கொண்டு போய் மயானத்தோடைய வடகிழக்கு மூலையில் கொண்டு போய் புதைச்சிடணும். சரிங்களா? இப்படி புதைச்சிட்டிங்க அப்படின்னா எதிரியோடைய அம்புட்டுமே ஸ்தம்பனமாக போயிடும், அவனுக்கு கட்டு விழுந்து போயிடும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே பொன் பொருள் எல்லாத்தையுமே இழக்க ஆரம்பிப்பான். இது பார்த்திங்கன்னா ஒரு அதர்வன பிரயோக முறை. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப எளிமையானது. ஆனால் இந்த பிரயோக முறை இந்த பிரயோக முறையை செய்கிறதற்கு நம்பிக்கை வேணும், அதே போல் தைரியம் வேணும், அதே போல் இந்த மந்திரத்தை முதல்ல சித்தி பண்ணியிருக்கணும். இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய பூஜை ரூமில் இந்த மந்திரத்தை ஒரு விளக்கு பொருத்தி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிக்கோங்க. சரிங்களா? சித்தி பண்ணால் மட்டும்தான் இந்த மந்திரம் வேலை செய்யும். அதன் பிறகு ஒரு அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்து இந்த பிரயோக முறையை பண்ணலாம். சரிங்களா? இந்த பிரயோக முறை யாருக்கானும் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு செஞ்சு தருவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.